இந்த சின்ன பொண்ணால மற்றவங்க சாவ தெரிஞ்சுக்க முடியும். ஒரு நாள் இந்த பொண்ணு அவங்க அம்மா கூட ரோட்ல நடந்து போய்கிட்டு இருக்கும்போது ஆப்போசிட் சைட்ல நடந்து வந்த ஒரு பொண்ணோட தலைக்கு மேல வித்தியாசமான ஏதோ நம்பர் காட்டுது. அதுக்கு அடுத்து அவங்க இன்னும் ஒரு நிமிஷத்துல சாக போறாங்கன்றதுதான். அந்த குட்டி பொண்ணு உங்களுக்கு ஏதாச்சும் உடம்பு சரியில்லையான்னு சொல்லி அவங்ககிட்ட கேட்க வரும்போது அவங்க அம்மா அவளோட வாயை பத்தி அவங்க கிட்ட சாரி கேட்டுடுறாங்க. அப்புறம் அவங்க அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் அவங்க அம்மா இவ கிட்ட இந்த மாதிரி தேவையில்லாத கொஸ்டின் எல்லாம் தெரியாதவங்க கிட்ட கேட்க கூடாது அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே மேல இருந்து ஒரு பூத்தொட்டி வந்து அங்க போயிட்டு இருந்து அவங்களோட மண்டையில விழுந்து ஸ்பாட் அவுட் ஆயிடுறாங்க. அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இந்த குட்டி பொண்ணு அவங்க அம்மாவும் ஃபிளைட்ல இருக்கும்போது அந்த குட்டி பொண்ணு அன்னைக்கு பார்த்து அதே வித்தியாசமான நம்பரை இன்னைக்கு ஃபிளைட்ல இருக்க எல்லா பேசஞ்சர்ஸோட தலையிலையும் பாக்குறா. உடனே இந்த ஃபிளைட் கிராஷ் ஆகி நம்ம எல்லா பேருமே சாக போறோம்ன்றதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்றா. அவங்க அம்மாவுமே இந்த விஷயத்தை அங்க இருந்து எல்லாருக்கிட்டையுமே சொல்லி காப்பாத்தலான்னு பாக்குறாங்க. ஆனா அவங்கள யாருமே நம்பல. பைலட்டுமே டேக் ஆஃப் பண்றதுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் இடைஞ்சல் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணை கீழே தள்ளி விட்டு அவங்கள வெளியே போக சொல்றாங்க. அப்ப அங்க இருந்த ஒரு CEO இதெல்லாம் கவனிச்சு இவங்க ரெண்டு பேரும் சொல்றதை நம்பி அந்த பைலட் கிட்டையும் அங்க இருந்த பேசஞ்சர்ஸ் கிட்டையும் கீழே இறங்க சொல்றாரு. அதை கேட்டது அங்க இருந்த பேசஞ்சர்ஸ் எல்லாருமே அந்த CEOவை கேலி பண்ணி சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா CEO அதெல்லாம் கண்டுக்காம அந்த குழந்தையும் அவங்க அம்மாவையும் கூட்டிட்டு அந்த ஃபிளைட்டை விட்டு இறங்கிடுறாரு. இவங்க நினைச்ச மாதிரி அந்த ஃபிளைட் டேக் ஆஃப் ஆன கொஞ்ச நேரத்திலேயே கிராஷ் ஆகி அதுக்குள்ள இருந்த ஒட்டுமொத்த பேருமே இறந்து போயிடுறாங்க. அந்த விஷயம் நம்ம CEOக்கு தெரிய வருது. உடனே கம்ப்ளீட்டா ஷாக் ஆயிடுறாரு.